ஹாய் ஹலோ வெல்கம் டு ராகுல்ஸ் ரிவ்யூ. ஏன்டா இப்படி பண்றான்னு நீங்க யோசிப்பீங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு இந்தியன் டூவோட ரிவ்யூ பார்க்க போறோம்ல, அதான் மக்களை யூஸ் பண்ணேன், வேற ஒண்ணும் இல்லை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியன் டூவை பத்தி சொல்லணும்னா, சங்கர் சாரோட சொதப்பல் படம். எனக்கு வந்து சங்கர் சார் தான் ரொம்ப பிடிக்கும், அவரோட பிரம்மாண்டம் பிடிக்கும், அவரோட மொதல் படம் தான் பிடிக்கும். ஆனா இந்த படம் கொஞ்சம் லேக் இல்லை, ரொம்பவே லேக் தான். ஒன் டைம் பார்க்கலாம்னு வைங்களேன். அப்பவே அனிருத் சொன்னாரு, இதுதான் நிலைமை. கமல் சாரோட ஆக்டிங் உலக நாயகனை வந்து ஊர் நாயகனா மாத்திட்டாங்கன்னு கூட சொல்லலாம். பேசுறாரு கூட பேசிக்கிட்டே தான் இருக்காரு. நம்ம படத்தை பத்தி வேற எதுவும் சொல்ற அளவுக்கு இல்லைன்னு ஒரு விஷயம். நம்ம தலைவர் எச் ஏ சூர்யா இருக்கிறாரு. எச் ஏ சூர்யா கேமியோ மாதிரி தான் இருக்காரு. ஏன்னா 10 தான் அவருக்கு வந்து மெயின் லீடா இருக்கும். 10 கண்டிப்பா அவர் இருப்பாரு. இதுல வர சீனு கொஞ்சம் பரவாயில்ல பாக்குற மாதிரி இருக்கு. ஒரு மைனஸ் படத்துல இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய அவருக்கான வில்லங்களே கிடையாது. எல்லா வில்லங்களும் பட்டு போயிட்டாங்க. எதிர்த்து பெரிய வில்லங்களும் யாரும் கிடையாது. அது நம்ம ஸ்ட்ராங்கான வில்லங்கள் இல்லாதனாலே படம் கொஞ்சம் இதுதான். நிறைய வர்ம கலைகள் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் வர்ம கலை இருக்கான்றதே நம்மளுக்கு தெரியல. அந்த வர்ம கலைகள்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி தான் பார்க்கணும். நான் எழுதி வச்சிருக்கேன், பார்ப்போம் அப்படின்னா வர்மக்கலை இருக்காங்க. நிறைய வர்மக்கலை போற போக்குல வந்து ஒரு சப்பாத்தி கட்டை வைக்கிறாரு பாபி சிம்மாவில், அதே ஒரு வர்மக்கலை. அது எப்படி ஆச்சுன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய வர்மக்கலைகளோட ட்ரிக்ஸ் இருக்கு. ஆனா அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உண்மையா இருக்கான்றதுதான் தெரியல. வர்மக்கலையில அப்படின்னா இருந்தா நீங்க வேணா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் விவேக் சாரோட லாஸ்ட் படம்ன்றனால நான் பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அவர் கொஞ்சமாச்சு அவரோட பழைய ஹியூமர்சன்ஸ் இருக்கும்னு. ஹியூமர்சன்ஸ் ஏஐ தான் பாதி. அவர் வந்து ஒரு மாதிரி குழப்பம்னு காமிக்கிறாங்க. ஏஐ நல்லாவே தெரியுது. கொஞ்சம் விவேக் சாரோட ஒரிஜினல் சீன் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா அவரோட கேரக்டர் வந்து கதைக்கு உதவுன மாதிரி தெரியல. சும்மா அவர் கூட வராரு. அது நிறைய சீன் ஏஐ. மனோபாலா சாரும் லாஸ்ட் படம்ன்றனால அவருக்கும் பார்த்தேன். அவரு கொஞ்சம் ஓகே, அவரோட டீசென்டான இது. அவரை ஏஐல யூஸ் பண்ணல, ஏன்னா அவர் நடிச்சிருக்காரு ஃபுல்லா. மாரிமுத்து சார் அவர் கொஞ்சம் சீன் வந்தாங்க. வாய்ஸ் ஓவர் மட்டும் மாரிமுத்தோட ஒரிஜினல் வாய்ஸ் இல்ல, வேற யாரோ மாரிமுத்து சாருக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக நெடுமுடி வேணும் சார் பழைய அந்த சீக்வல்ன்றனால அதே கிருஷ்ணசாமி சிபிஐ ஆஃபீஸர், ரிட்டையர்ட் சிபிஐ ஆஃபீஸராகவே வராரு. அது ஓகே பாக்குற மாதிரி இருக்கு. ரவுண்ட் பிரீத் சிங் எதுக்கு வராங்கன்னு தெரியல. ஆனா ஒரு சீன்ல வந்து காப்பாத்தி விட்டு போறாங்க. அவளை சித்தார்த்தோட ஃப்ரெண்ட்ஸ் கம்பேக் இண்டியன் ஹேஷ்டாக் ஏன் போட்டாங்கன்ற அளவுக்கு படத்தாக்கி விட்டாங்க. கோ பேக் இண்டியன் சொல்ல வச்சுட்டாங்க நம்மள கடைசியில. சங்கர் சார் எப்பயும் போல அவரோட பிரம்மாண்டத்தை கொடுத்துக்கிறார். ஆனா ஒரே டவுட் என்னன்னா, சங்கர் சார் வந்து எடுத்தாரா இல்ல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு எடுத்தாரான்றதான் தெரியல. மற்றபடி அவரோட பிலிமோகிராஃபின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜென்டில்மேன்ல இருந்து கடைசியா வந்து எந்திரன், அவர் வந்து லாஸ்டா எந்திரன் வரைக்கும் தான் அவர் இட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அவர் இட்டு கொடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா இட்டு கொடுத்த மாதிரி தெரியல. நண்பன் வந்து ரீமேக், ஏன்னா ஜெயமோகன்றவர் வந்து இந்த படத்தை எழுதியிருக்காரு வைங்களேன். ஆனா அவரோட அபிமான எழுத்தாளர்னு பாத்தீங்கன்னா வந்து சுஜாதா தான். சுஜாதா எப்ப இறந்தாரோ அப்பவே வந்து கதை போச்சு. ரீமேக் படம்னா சங்கர் சார் எடுப்பாரு. நண்பன் படம் ரீமேக் எடுத்தார். 2.0 சொல்ற அளவுக்கு பெருசா எதுவும் ஓடல. அதுக்கப்புறம் ஐயே பாவம் அதுவும் போச்சு. இப்போ ஜெயமோகன் சார் எழுதுனதுதான் இந்த இந்தியன் 2. இந்தியன் 3 தான் நம்ம காப்பாற்றும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசியா அந்த ட்ரெய்லரோட தான் போச்சாங்க. அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்ற அளவுக்கு பெருசா இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். அனிருத் எப்பயுமே வந்து அனிருத் வந்து எல்லா படத்துலயும் அவர் போற பாட்டுனாலும் சரி, அவர் போடுற பிஜிஎம்னாலும் படத்தை தூக்கி விட்டுரும். இதுல 2 இடத்துல வந்து ஏஆர் ரஹ்மான் சாரோட பிஜிஎம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் கேட்கற மாதிரி இருக்கு. மத்தபடி அனிருத் போட்டு அடிச்சு படத்துல ஓகே தான், பெருசா சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் சாரோட பிஜிஎம் தான் ஓகேன்ற அளவுக்கு இருக்கு. அப்புறம் தாத்தா வராரு, கதற விட போறாரு. உண்மையாவே நம்ம கதற விட்டாங்க அந்த படத்தை பார்த்து. ஹீரோயின் எதுக்கு வராங்கன்னு தெரியல, ஆனா வராங்க 2 ஹீரோயின். ஆனா பிளாஷ்பேக் ஒரு போர்ஷன் இந்தியன் 3 இருக்கு. கண்டிப்பா இந்தியன் 3 கண்டிப்பா வந்து நம்ம ஏமாத்தாலும் நினைக்கிறேன், நம்பிக்கை வைப்போம். அதுக்கப்புறம் சொல்ற அளவுக்கு இதுல சுஜாதா சார் இருந்திருந்தாங்கன்னா வந்து கண்டிப்பா படம் என்னத்துக்கு சங்கர் சாருக்கு பிரம்மாண்ட ஹிட் ஆயிருக்கும். 2018 கான்செப்ட்னால 2018 ஷூட்டிங் ஆரம்பிச்சாரு. சில பல தடைகள்னால பழைய கதை தான் இது. அதனால அப்போ அந்த சீசன்ல வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா படம் ஹிட் ஆயிருக்கும். இப்போ 3 காண்டி நம்ம வெயிட் பண்ணுவோம், நம்பிக்கை வைப்போம். வேற சொல்றது புதுசா ஒன்றும் இல்லை, சொல்ல முடியாது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது இப்படி ஆயிடுச்சு. அதான் அவரோட இப்போ முதல்வன் நீங்க போட்டா டிவில போட்டா கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முதல்வன் கல்ட்டு கிளாசிக் ஃபர்ஸ்ட் இந்தியன் எடுத்துக்கோங்க. அந்த மேக்கப்பே இதுல சரி. இந்த மேக்கப் இவ்வளவு டெக்னாலஜி வந்தோமே மேக்கப் வந்து இவ்வளவு சொதப்பலா எடுத்து வச்சிருக்காங்கன்னா அது எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். தாத்தா அதுலயும் தாத்தா ஒரு சாகசம் பண்ணுவாரு பாருங்க. அந்த 15 மினிட்ஸ் அந்த ட்ரெயின் சண்டை, அந்த சைக்கிள் சேஸ் பண்றது, தாத்தாவா இப்படி பண்றாருன்ற அளவுக்கு. நான் போன தேட்டர்ல பக்கத்துல ஒரு தாத்தாவை உட்காந்து பாருங்க, அவராலே பார்க்க முடியலன்னா அப்ப அந்த இது எப்படி இருந்திருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்புறமேட்டு யோசிக்க வேண்டிய விஷயம் தான் படத்தை பத்தி இப்படி சொல்றது. நான் சங்கர் சார் தோண்டி கமல் சார் தோண்டி தான் போனேன். பட் எனக்கு ஏமாத்துறேன். உங்களுக்கு ஒரு டைம் பார்க்கலாம், ஒருத்தப்படாம வாட்சுன்னு சொல்லலாம். பெருசா சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சுஜாதா சாரை தான் மிஸ் பண்றேன். அவங்களோட கதை எழுதியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னத்துக்கு படம் வேற லெவல் ஹிட் ஆயிருக்கும். செகண்ட் ஹாஃப் தமிழ் சினிமா இந்தியாவுக்கு காப்பாற்றும் நினைச்சா மறுபடியும் சோதனை போதுமடா சாமின்ற அளவுக்கு போயிடுச்சு. வேற யாரு தமிழ் சினிமாவை காப்பாத்துறான்னு பார்ப்போம். கமல் சார் சைடு கேரக்டரா நடிச்ச கல்கி படம் கூட 1000 கோடி விட்டுருச்சு. கமல் சார் லீடா நடிச்ச படம் ஐயோ ஆயிடுச்சு. அனிருத்தினால கூட காப்பாற்ற முடியல. மொத்தத்துல படம் சங்கர் சாரோட சொதப்பல் படம். பார்ட் 2ல பார்ட் 3ல வெயிட் பண்ணுவோம், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆனா படத்துல பிரம்மாண்டமா சூப்பரா இருக்கு. அவரோட சிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆமா ஊடுறது வைரத்துல அந்த இதெல்லாம் ஒரிஜினலா அப்படியே தெரியுது. சிஜி மாதிரியே தெரியல. மத்தபடி படத்துல எதுவுமே கிடையாது. சங்கர் சாரோட வழக்கமான பிரம்மாண்டம் இருக்கு. பாட்டும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. நான் பாராப்பாட்டை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் பாராப்பாட்டு வந்து பார்ட் 3ல தான் ஒரு கடைசியா ட்ரெய்லரோட முடிச்சிட்டாங்க. கடைசியில இருக்கிற ட்விஸ்ட், அந்த ட்விஸ்ட் காமெடி வேணா போகலாம். அந்த ட்ரெய்லரை பார்க்கணும்னா யூடியூப்ல விடல, நீங்க வேணா தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. பார்ட் 3 கண்டிப்பா வந்து ஒர்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புறேன். அப்போ தாத்தா வந்தாரு கடைசியில, அனிருத் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா தெரியும்.
கண்டிப்பா ஒரு ஒன் டைம் பார்க்க ஒருத்தபிளான படம்னு சொல்லலாம். ஏன்னா சங்கர் சாரோட பிரம்மாண்டம் இருக்கு. உலகநாயகன் சார் ஓகே எல்லாமே ஓகே தான். ஒரு தடவை பார்க்கலாம்னு வைங்க. ஆனா 3 கண்டிப்பா ஹிட். மார்க் மை வேர்ட்ஸ்.